தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததை காரணம் காட்டி தமிழ்நாட்டிற்கான ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ள ஒன்றிய அரசுக்கு கண்டனம் வலுத்து வருகிறது. இருமொழி கொள்கையை பின்பற்றுவதாலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக அமைச்சர்கள் பொன்முடி, அன்பில் மகேஷ் ஆகியோர் கூறியுள்ளனர். புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காததை காரணம் காட்டி நடப்பாண்டிற்கான ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நிதியின் முதல் தவணை 573 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் விழுப்புரத்தில் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் பயின்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, இருமொழி கொள்கையினால்தான் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக கூறினார். இன்று இந்தியாவிலேயே உயர்கல்வியில 52% படித்திருப்பது தமிழ்நாட்டில் தான். 52% பேர் உயர்கல்வி படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய மொழிக் கொள்கை, நம்முடைய கல்விக் கொள்கையின் காரணமாக வளர்ந்ததுதான். கிராமப்புறங்களிலே எல்லாம் படிக்க வேண்டும். இன்னும் கேட்டீங்க, இன்னும் சீக்கிரத்தில் அதுவும் அதிகமாக வளர்ந்துடும். இந்நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிஎம்சிங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சியை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல் எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது எண்ணிப்பை எங்களை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை. எங்களுக்கான பிஎம்சிக்கான பணத்தை நாங்கள் கேட்கல, சமகர சிக்ஷாக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க தான் நாங்கள் கேட்கலாம். இதனிடையே ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தியை திணித்து மாநிலத்தின் கல்வி வளர்ச்சியை கெடுக்க பார்ப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அச்சுறுத்தல் அரசியல் செய்வது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்க கல்வியில் எடுத்து பார்த்தீங்கன்னா எது அதிகமாக நல்ல முன்னேறி இருக்குன்னா இந்த மாநிலங்கள் தான். எது டெல்லி, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், இதுதான் கல்வியில் எல்லாம் முன்னேறி இருக்குது. இந்த மாநிலங்கள் மேலே இந்த ஒப்பந்தத்தை திணிச்சு நீங்கள் கட்டாயமாக ஹிந்தி படிக்கணும்னு திணிச்சு நம்முடைய மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியை கெடுக்க பார்க்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருப்பதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. மேலும் ஹிந்தி திணிப்பதோடு மட்டுமல்லாமல் நிதியை கொடுக்காமல் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்து வரும் ஒன்றிய அரசுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.